සිංහලා දෙමළ අලුත් අවුරුදු தமிழ் சிங்கள புத்தாண்டு கால பகுதியில் நிவாரண விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருள் பொதியை வழங்க ஜனாதிபதி அவர்கள் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிந்ததற்கமைய 5000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருள் அடங்கிய பொதியை 2500 ரூபாவுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெறும் நோக்கில் புதிதாக விண்ணப்பங்கள் சமர்ப்பித்துள்ள 8,12,753 பேரில் இருந்து தகுதியான பயனாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் நாடு முழுவதும் உள்ள சத்தோச விற்பனை வலையமைப்பு மற்றும் கோப் சிட்டி விற்பனை நிலையங்களினூடாக பயனாளர்களுக்கு வழங்க ஒன்றிணைந்த அமைச்சரவை யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. கூட்டுறவு மொத்த வர்த்தக கூட்டுத்தாபனத்தை ஏலத்தில் விட முன்னைய அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்து அதனை உரிய வர்த்தக திட்டமிடல்களின் அடிப்படையில் மீள ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கைக்கு அமைய வர்த்தக சந்தையில் போட்டித்தன்மையை அதிகரித்து மக்களுக்கு தரமான பொருட்கள் மற்றும் சேவையை நியாயமான விலையில் தொடர்ந்தும் வழங்குவதற்கு இந்நிறுவனத்தை சேர்த்திறன் மிக்கதாக இயக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை தலதா கண்காட்சி என்ற பெயரில் நிதி சேகரிக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் இங்கு தெரிவித்தார். අනුර ජනාධිපතිතුමාගේ නම අවබෝධ කරමින් මේ දලදා වහන්සේ ප්‍රදර්ශනයට සමගාමීව টয়ලට් හදන වැඩපිළිවෙලක් ගිහිල්ලා YouTube කරුවෙක් විශාල මුදල් එකතු කිරීමක් කරනවා. ඒ වගේම මේ දලදා ප්‍රදර්ශනයෙන් විශාල වශයෙන් මේ විපක්ෂයේ නගන චෝදනාවක් ඔබතුමාලා දේශපාලන වාසි ගන්නවා කියලා. රජයේ ස්ථාවරය බවට පත් වුණේ புத்தாண்டுக்கு முன்னர் தேர்தல் நடத்தப்படும் என்று அரசாங்கம் எதிர்பார்த்தது. அதற்கு வாய்ப்பிருந்தது. ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தலை நடத்தக்கூடிய நிலைமை காணப்பட்டது. நீங்கள் பார்த்திருக்க கூடும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல விதமாக பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் புத்தாண்டுக்கு பின்னர் தேர்தலை நடத்துமாறு கோரிக்கை விடுத்தனர். அரசாங்கம் எதிர்பார்த்ததை போன்று புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடிந்திருந்தால் எமக்கு எந்த பிரச்சனையுமின்றி சுதந்திரமாக புத்தாண்டின் பின்னர் இந்த கண்காட்சியை நடத்தியிருக்கலாம். உண்மையில் தேர்தல் பின்னால் சென்றது எமது பிரச்சனை. எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் முன்வைத்த கோரிக்கைகளும் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கலாம் என நாம் நினைக்கின்றோம். அது குறித்து குழம்பிக் கொள்ள தேவையில்லை. இது தொடர்பில் உதவி விரும்பும் நபர்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் உள்ளன. அவர்கள் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். யாராவது சட்டவிரோத நடவடிக்கை முன்னெடுத்திருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். இது அரசு அனுசரணையுடனும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடனும் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டமாகும். அதில் யாரும் முறைகேடாக செயல்பட்டால் சட்டம் அமுலாகும். ඒකෙදී අවභාවිතා කරනවා. ඒකට එරෙහිව කවුරු හරි එව නීතිය ක්‍රියාත්මක වෙවි.